வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்டான பால் சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட் விதை சேர்த்துக்கலாங்க. அதோட நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஊறட்டும். ஒரு பேன்ல நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. தண்ணி சேர்க்காத பால் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பால் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ற எல்லா பொருளுமே நல்ல ஹெல்த்தியான பொருளுங்க. இது கண்டிப்பா வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க் தாங்க இது. பால் நம்மளுக்கு நல்லா சூடாகி கொதிச்சு வந்தாச்சு. அடுப்பை இப்போ நம்ம சிம்ல வச்சுட்டு பால்கோவா சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட்லெஸ் பால்கோவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஸ்வீட் பால்கோவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பால்கோவா நல்லா கரைஞ்சதும் அது கூட நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாங்க. நறுக்கிய பாதாம் துண்டுகள் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம நறுக்கிய ஒரு ஆப்பிள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நம்ம ஃப்ரீசர்ல வச்சுட்டு நல்லா கூல் பண்ணியும் சாப்பிடலாம். அப்போ நம்ம இப்பயே சாப்பிட்றதுனால இதுல நான் கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டுட்டு நாங்க இப்பவே இதை சாப்பிட போறோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய மில்க் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சப்ஜா சீட் எப்படி ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு டம்ளர்ல சப்ஜா சீட் விதைய 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இந்த சப்ஜா சீட் ஆஸ்துமா பேஷண்ட் சாப்பிட கூடாதுங்க. இதோட நம்ம மாதுளை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மில்க் சர்பத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதுல நம்ம ஆட் பண்ணி இருக்கிறது எல்லாமே ஹெல்த்தி தாங்க. பாருங்க, பார்க்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது மேல நம்ம கொஞ்சம் சப்ஜா சீட் விதைய சேர்த்துட்டு அது மேல கொஞ்சம் போமோகிரானேட் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, பார்க்கும் போது எவ்வளவு சூப்பரா அட்ராக்ஷனா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க வீட்டுல செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. பால்ன்றதுனால எல்லாரும் விரும்பிதான் சாப்பிடுவாங்க. இல்ல இந்த சப்ஜா சீட் விதை கன்சீவா இருக்கிறவங்களும் ஃபீட் பண்றவங்களும் சாப்பிடக்கூடாது. பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.